அன்பு நேர்களே, கடந்த ஜனாதிபதி தேர்தல் தொட்டு பொது தேர்தல் வரையுமான காலங்களில் நாம் சொல்லி வந்த விடயம் எதுவென்றால், முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்கள் ஆட்சிக்கு ஒரு குடைச்சல் கொடுத்து கொண்டே இருப்பார், அவரின் குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்று நான் தொடர்ச்சியாக கூறி வருகின்றேன். ஏனெனில் அது ஒரு குடைச்சல், அது தொடர்ந்து இந்தியாவிடம் சென்றது. அதாவது இந்த நரிக்கதை ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம சிறு வயதில் படித்திருப்போம் எல்லாம் 2ஆம் ஆண்டு காலங்களில். நரிக்கதை, திராட்சை பழத்தை எட்டி எட்டி பார்த்தேன் எட்ட முடியவில்லை என்ற கதை போன்று இந்த ஆட்சியை கலைக்க கைப்பற்ற வில்லங்கம் பண்ண முடிந்த வரைக்கும் ரணில் அவர்கள் தொடர்ச்சியான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒரு அங்கம்தான் இறுதியாக இந்தியாவுக்கு போனார், வந்தார், என்னமெல்லாம் பண்ணி பார்த்தார், முடியுதில்லை. திரும்புற பக்கம் எல்லாம் புளோக்கா தான் இருக்குது. அதாவது திரும்புற பக்கம் எல்லாம் பீகார் ஜெயில் மாதிரி, என்னங்களா நீங்க வளைச்சு மதிலே போட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. கடைசியாக சஜித் அணிக்குள் புகுந்து கொஞ்சம் வெளியாளர்கள் வந்தா சஜித் அங்க இவரை நம்ப தயாரில்லை. ஏற்கனவே 3 தேர்தல்களிலும் சஜித் அவர்களின் தோல்விக்கான முழு காரணம் ரணில் என்பது அவருக்கு திட்ட தெளிவான உண்மை. யாருக்கு? சஜித் அவர்களுக்கு. இப்போது இந்த ஆட்சி வந்ததிலிருந்து அவருக்கு உடம்பெல்லாம் எரியுது, வயிறு எரியுது. கைவிட்டமே. இதை நான் பல தடவை சொல்லியிருந்தேன். ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி, நீங்க தோக்க போறீங்க, அவன் தேர்தல் வைக்காதுங்க, ஆட்சி கிடைக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் இல்ல. எப்படி பார்த்தாலும் ஜேவிபி, நான் 1 ஆண்டு காலமாக இது எல்லோருக்கும் அடிக்கடி சொல்லும் வார்த்தை தான், நம்ம அந்த கணக்குல குறியறந்தம். ஜேவிபி ஆட்சி அமைக்க போகுது, 42 விதமான வாக்குகள் பெறப்போகுது, 2ஆம் சுற்றில் தான் ஜனாதிபதி வெற்றி பெற போகின்றார் என்பதை நாம் தொடர்ந்து சொல்லி வந்தோம் செய்திகள், ஊடகப்பு நிகழ்ச்சியில் எல்லாம். ஆனா ஊடகப்புக்காரங்களுக்கும் அது நம்ம அப்படி சொல்லுவது பிடிக்கல, அதனால அவங்க ஒரு 1 சைட்ல எடுத்தாங்க அப்பெல்லாம். சரி, அது போக ஆக இப்பொழுது இந்த ஆட்சிக்கு எதிராக முடிந்த வில்லங்கம் எல்லாம் பண்ணி பார்த்து முடியவில்லை. ஆனால் இறுதியாக இந்த நாங்க நேர்த்தே தந்திருந்தோம் இல்லை, அனர்த்தத்தில் அரசியல் என்ன கர்மண்டாயுது. அனர்த்தம் விடயத்தில் மக்களுக்கு நீங்க மக்களை, இவருக்கு என்ன பாப்பா வயசா இருக்குது, இவருக்கு அப்படி என்ன வயசா இருக்குது, அந்த எல்லாம் இல்லாம ஏதோ அவர் இன்னும் ஒரு தான் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டா இருக்கிற மாதிரி தான் இந்த ரணில் பையா இந்த மாதிரி செஞ்சு தெரியுது. கடைசியாக இந்த ஆட்சிக்கு ஒரு வில்லங்கம் எங்க வருதுன்னா, அனர்த்தத்தில் ஒரு அரசியல். நேற்றே நாங்க தந்திருக்கிறோம் இல்ல, அனர்த்தத்துல அந்த SDB எல்லாம் போட்டு விளையாடுது. அதுக்குள்ள நம்ம ரவுஹக்கிம் பையாவும் இவங்களும் அந்த இட்டு போன இரும்புகளையும் இந்த பெருச்சாலைகளையும் இதுக்குள்ள கொண்டு வரணும்னு அதுவும் முடியலை. இப்பொழுது SJP பார்ட்டி, அதாவது பலபேகையா சமைக்கு பலபே, அதான் SJP சஜித் ராணியா, நம்ம ஷோட்டா மக்களுக்கு இந்த பலபேயா கிளபேயா எல்லாம் வழங்காம நம்ம SJPன்னு எடுத்துக்கொள்வோம். இலங்கையில் உள்ள பல அரசியல் கட்சிகளும் சிவில் சமூக குழுக்களும் தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட சமீபத்திய இயற்கை பேரழிவுகளுக்கு போதுமான அளவு பதிலளிக்க தவறுதாக கூறி தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர தயாராகி வருகின்றார்கள். இன்று புதன்கிழமையிலிருந்து மாலை இந்த செய்தி நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். முக்கிய எதிர்கட்சியான சமகி ஜனபல பேக்கையா, அதாவது சிங்கமலை பாசையில பேக்கையாண்டா மடையனா, தமிழுக்கு நீ ஒரு பேக்கையாண்டான்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை மூதூர் கிண்ணியா பகுதி எங்க ஊர் பாசை, அதுல அது அப்படிதான் இருக்குது பேக்கையாண்டு. அப்ப நாம இதுக்கு சமைக்கு ஜன பேக்கையா, சமைக்கு ஜனபல பேக்கையா, பேக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாசல நோமேல மடையனே, அதாவது என்ன சொல்றது, கொஞ்சம் என்ன சொல்றது, பேக்கத்தான கொஞ்சம் மடையனே போலீஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்ப பலபேக் SJP குற்றவியல் வழக்குகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் வழக்குகளை தொடங்குவது குறித்து விவாதித்து வருகிறது. அதாவது சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசனை பெற்று வருவது ரணில் அணியும் இந்த SJP பார்ட்டியும். மேலும் எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் தயாராக இல்லாததாலும் செயல்பட தவறியதாலும் ஏற்பட்ட சேதங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பு என்று இவங்க வாதிடுறாங்க. அதுக்கும் ஒரு விளக்கம் நாங்க எடுத்திருக்கிறோமா, நாங்க அந்த செய்தியை நாங்கள் சும்மாவை தரல, இந்த இவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கும் ஒரு பதில் வந்திருக்குது. மிக பிரபலமான ஒரு நிபுணர், இந்த தித்வா சூறாவளி மண் சரிவு ஏற்படுமானால் முன்கூட்டியே அட்வான்ஸ் பாதுகாப்பாக என்ன செய்யலாம், நடக்குமா, சாத்தியமா என்பது குறித்தும்
ஒரு செய்தி ஆஸ்திரேலியாவில் இருந்து இயங்கிய நம்ம நாட்டு சிங்கள ஒரு அதிகாரி சொல்லியிருக்கின்றார். தித்வா சூறாவளியால் துண்டானப்பட்ட இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட சேதத்தை தணிக்க தவறாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக அரசாங்கத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதா இல்லையா என்பது குறித்து முக்கிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சியான SJP இன்னும் ஆலோசித்து வருகிறது என்றும் SJP பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதுப பண்டார நாங்கள் இன்னும் இறுதி முடிவை எட்டவில்லை, விவாதங்கள் நடந்து வருகின்றன சொல்ல. அதாவது சஜித் ராணி சட்ட நிபுணர்கள் கொண்ட முன்னாள் சட்ட அதிபர்கள், ஓய்வு பெற்ற சட்ட அதிபர்கள், இப்படி ஜனாதிபதி கமிஷனர் அல்லது ஜனாதிபதி சட்டத்திறனிகள் சொட்டு மிக அதிகமான இதுவரை 20க்கு மேற்பட்ட அதிகாரியுடன் பேச்சுவார்த்தை செய்து வருகின்றார்கள். அது சாத்தியமா இல்லைன்னு பின்னுக்கு சொல்லுவோம். எங்களோட பேக்கத்தனை நாங்க சொல்ல வரப்போறோம். விவாதங்கள் செஞ்சு பாருங்கன்னு உத்தியோகபூர்வமாக மதுப பண்டார, அதாவது சஜித் அணியில பிரதமர் பதவிக்காக கொக்கு காத்து, அதாவது இந்த கடலோரம் குடல் பத்தி சேர்த்தகதை அந்த மாதிரி ரஞ்சித் மதுப பண்டார இன்னும் காத்து கொண்டிருக்கின்றார். அவங்க இன்னும் டிசைட் பண்ண சொல்றாங்க. அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைக்க வேண்டும் என்று சில கட்சி உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கைகளுக்கு மத்தியில் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. கடந்த வாரம் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்டர் மெரிக்கார் பேரிடர் சூழ்நிலையால் ஏற்பட்ட சேதங்களுக்கு தற்போதைய நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். முன்கூட்டியே எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் தயார் நிலை இல்லாதது மற்றும் செயல்பட தவறியது என அவர் விவரித்ததை மேற்கோள் காட்டி அரசாங்கத்துக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். தற்போதைய பேரழிவை ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் ஒப்பிட்டு அதன் மனித தாக்கத்தின் அடிப்படையில் நாட்டின் நிதி நெருக்கடி தொடர்பாக ராஜபக்சே குடும்பத்தினருக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்சே மற்றும் கோதபய ராஜபக்சே மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே ஆகியோரின் குடும்பத்தினரை குறிக்கும் வழக்குகள் தொடரப்பட்டதை போலவே சட்ட நடவடிக்கையும் தொடரப்படும் என்றும் மரைக்கார் அளந்திருக்கின்றார். சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்க தவறுதற்காக அரசியல் அமைப்பு மீறலுக்காக உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய அரசாங்கம் என்று ரணில் கூறுகிறார். எங்கேயும் விளையாட பாருங்கள். குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் நிர்வாக நடவடிக்கை அல்லது செயலற்ற தன்மைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சமீபத்திய வெள்ளத்தை தடுக்க ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சரவை நடவடிக்கை எடுக்க தவறியது மக்களின் வாழ்க்கை உரிமையை உறுதி செய்யும் அரசியலமைப்பு மீறும் செயலாகும் என்று அவர் பணித்திருக்கின்றார். இது பந்து அடிக்கிறாங்க எங்க தெரியுமா? இதை கொஞ்சம் சரியா வழங்கிக் கொள்ளுங்க. இவங்க இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் FR வழக்கம் போட போறாங்க, கிரிமினல் வழக்கம் தள்ள போறாங்க. இதெல்லாம் CJD கையில் இருக்குது. அப்படி ஒன்று வருகின்ற போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களின் குடியுரிமை பறிக்கலாம். எங்க வருது பாத்தீங்களா? அதைத்தான் நிறைய பசங்களா இந்த ஆள்ல குடியுரிமையை பாருங்க, எங்க வருது ஆப்பு பாருங்க, ஆப்பு வருது தலைக்கு மாறி. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். அதான் எல்போர்ட் கவர்மெண்ட்களா இது மாறி, அதாவது இது போய் CJD கையெல்லாம் இருக்குது. அதை நாங்க பின்னுக்கு வாரம். தேசிய பேரிடர் மேலாண்மை திட்டம் நவம்பர் 28 அன்று செயல்படுத்தப்படுவதற்கு பதிலாக நவம்பர் 27, 2025 அன்று செயல்படுத்தப்படவில்லை. நடவடிக்கைகளுக்கு மிக முக்கியமான நாள் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது. திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆரம்ப எச்சரிக்கை செய்திகளை கடைசி நிமிடத்தில் பரப்பும் செயல்முறை ஒருபோதும் செயல்படுத்தப்படவில்லை. பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் படி அவசர கால நிலையை அறிவிக்க ஜனாதிபதி தவறிவிட்டார். பேரிடரால் ஏற்படும் தீங்கை தணிக்க தொடர்புடைய சட்ட விதிகளின் கீழ் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சரவை செயல்பட தவறிவிட்டனர். குடிமக்களின் அடிப்படை வாழ்க்கை உரிமைகளை மீறும் நிர்வாக நடவடிக்கை அல்லது செயலற்ற தன்மை அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உச்ச நீதிமன்றங்களில் வழக்கு தொடரத்தக்கது என்றும் நாங்கள் கருதுகிறோம் என்றும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். அது உண்மையும் தான். சமீபத்திய வெள்ளத்தை தடுக்க ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சரவை நடவடிக்கை எடுக்க தவறியது மக்களின் வாழ்வுரிமையை உறுதி செய்யும் அரசியலமைப்பை மீறுவதாகும் என்று முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் UNP தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்ட அறிக்கையிலும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றார். பந்த மாறி அடிக்கிறார், அதுல வலு கட்டிக்காரர் இல்ல. தேசிய பேரிடர் மேலாண்மை திட்டம் நவம்பர் 28 அன்று
அல்லாமல் நவம்பர் 27 அன்று செயல்படுத்தப்படவில்லை. நடவடிக்கைகளுக்கு மிக முக்கியமான நாள் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது. திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முன்கூட்டி எச்சரிக்கை செய்திகளை கடைசி நிமிடத்தில் பரப்பும் செயல்முறை ஒருபோதும் செயல்படுத்தப்படவில்லை. பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின்படி அவசரகால நிலையை அறிவிக்க ஜனாதிபதி தவறிவிட்டார். பேரிடரால் ஏற்பட்ட தீங்கை தணிக்க தொடர்புடைய சட்ட விதிகளின் கீழ் செயல்பட ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சரவை தவறிவிட்டனர். நிர்வாக நடவடிக்கை அல்லது செயலற்ற தன்மை, குடிமக்களின் அடிப்படை வாழ்க்கை உரிமைகளை மீறுவது அரசியலமைப்பு சித்திரவதையாக உச்ச நீதிமன்றங்கள் நடவடிக்கை எடுக்கத்தக்கது என்றும் நாங்கள் கருதுகிறோம் என்றும் அவர் டபுள் என்று தந்திருக்கின்றார். இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக அனர்த்த முகாமைத்துவத்துக்கு பொறுப்பான அமைச்சர், மாகாண ஆளுநர்கள் உள்ளானங்களாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசு அதிகாரிகள், DS, கச்சேரி GA மற்றும் சட்டமாதிபரை பெயர் குறிப்பிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 9 மாகாணங்களையும் பிரதிநிதித்துவம் செய்யும் 1500 சட்ட தரணிகள் முறைப்பாடு செய்யும் தரப்பின் சார்பில் சுயேட்சையாக ஆஜராக உள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இது எப்படி இருக்குது? மாகாணம் முழுவதும் உள்ள அவங்களுக்கு வாசியான வக்கீல்மாரை எல்லாம் கொண்டு போலீஸ்ல எந்த வச்சு கிரிமினல் கேஸ் கொண்டு வரப்படுறாங்க. இதேவேளை புயல் முன்னறிவிப்பு மற்றும் நீர்த்தேக்கங்களில் இருந்து முன்கூட்டியே தண்ணீர் திறந்து விடுவது வெள்ள சேதத்தை கட்டுப்படுத்தி இருக்குமா என்பது குறித்து முன்னாள் நீர்ப்பாசன பொறியியலாளர் பாலித மஞ்சநாயக்கவின் கருத்துக்களும் இங்கு இப்பொழுது ஊடகங்களில் பெருமளவு அடிபட்டு வருகின்றது. அவர் சொல்லுகின்றார், தெளிவான பதில் இல்லை. ஆனால் 100 ஆண்டு புயல் வருகிறது என்பது உங்களுக்கு சரியாக தெரிந்தால் சிறிது தந்திரம் செய்து சிறிது நேரத்திற்கு முன்பே தண்ணீரை கீழ் நோக்கி வெளியேற்றுவதன் மூலம் பெரிய நீர்த்தேக்கங்களில் சிறிது இடத்தை உருவாக்கி இருக்கலாம். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார் என்றால், ஒரு பெரிய புயல் தண்ணீர் வெள்ளம் வருகிறது என்றால் ஏற்கனவே இருக்கின்ற நீர்நிலைகள் உள்ள நீர்களை கொஞ்சம் கொஞ்சமா ஆல்ரெடி திறந்து விட்டு இருக்கணும். அது செய்யலை. இது அரசாங்கத்தை ஒரு தவறாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அது மேல் வளிமண்டல பொருள் என்பதால் புயலின் அளவு குறித்து எங்களுக்கு தெரியவில்லை. அது வானத்திலிருந்து கீழே விழுந்தவுடன் மட்டுமே மழை பொழிவை அளந்து அது நிகழ்வை நாம் கணக்கிட முடியும். மறுபுறம் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் ஒரு பந்தை எடுத்து மழையை எதிர்பார்த்து நீர்த்தேக்கங்களில் தண்ணீரை வெளியிட்டால் எதிர்பார்க்கப்படும் மழை பெய்யவில்லை என்றால் நீர்த்தேக்கத்தின் கீழ் உள்ள 18,000 ஏக்கர் போன்ற பெரிய நெல் நிலங்களை பயிரிட போதுமான தண்ணீர் அவர்களும் இருக்காது. பின்னர் அவர்கள் தண்ணீரை வீணடித்து விவசாயிகளை துன்பத்திற்கு குற்றம் சாட்டப்படுவார்கள். அப்ப அங்கேயும் வருகுதா, இப்ப மழை, அதாவது மழை விழுவது மழை வருவது என்று மழையை நம்பி இயற்கையை நம்பி இருக்கிற தண்ணியை திறந்து விட்டா மக்கள்ல வயல் பாதிக்கப்படும். எப்படிரா தப்புற, திறந்தாலும் தப்பு, திறக்காட்டியும் தப்பு. சரி, அவர் நல்ல ஒரு மஞ்சநாயக்கோட கருத்தை மிகவும் தெளிவா வழங்குதான். பொதுவாக நீர்நிலை மற்றும் வானிலை நிகழ்வுகள் பூமியில் நடக்கும் சில நிகழ்வுகளின் கீழ் இயற்கை நிகழ்வுகள் ஆகும். இயற்கையை 100% மாதிரியாக்க நம்மால் இன்னும் முடியவில்லை. ஒவ்வொரு செயல்பாட்டையும் நாங்கள் ஆய்வு செய்து முடிந்தவரை எங்கள் மாதிரிகளை அளவீடு செய்ய முயற்சிக்கின்றோம். தயார் நிலையை பற்றிய கேள்வி எதிர்க்கட்சியினால் எழுப்பப்படும் ஒரு பிரச்சனை. 100 ஆண்டு புயலை எதிர்கொள்ள நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டு 200 ஆண்டுகளில் ஒரு புயல் உண்மையில் வந்தால் நீங்கள் மீண்டும் சிக்கிக் கொள்கிறீர்கள். இது நீங்கள் எடுக்கும் ஆபத்து. இது நிகழ்தகவு கணக்கீடுகளுக்கு கீழே வருகிறது. இயற்கையை மாதிரியாக்குவதால் இது வெற்றி பெற முடியாத சூழ்நிலையாகும். இது கணிக்க இயலாது. அறிவியலும் செயற்கை நுண்ணறிவும் இன்னும் குழந்தை பருவத்திலே உள்ளது. இலங்கையின் எங்கள் நீர்ப்பாசன மற்றும் வானிலை அதிகாரிகள் தங்களால் முடிந்தவரை சிறப்பாக செயல்பட்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு நம்பிக்கை தான். எனவே பேரிடர் மேலாண்மை அமைச்சகம் இந்த நோக்கத்திற்காகவே சிறப்பாக உருவாக்கப்பட்டதால் ஆயத்தமின்மை பற்றிய இந்த பார்வையை நான் நிராகரிக்க விரும்புகிறேன். சிட்னி வானிலை பணியகத்தில், ஆஸ்திரேலியாவின் சிட்னி வானிலை பணியகத்தில் நீர் வளவியலாக எனது 20 ஆண்டு அனுபவத்துடன் அதன் நடத்தை அல்லது இயக்கத்தின் பாதையை சரியாக கணிக்க முடியாது என்பதை நான் கவனித்தேன்.
பசிபிக் பெருங்கடலில் பல கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குறிப்பிட்ட சூறாவளி முதலில் கண்டறியப்பட்டதாகவும் ஆஸ்திரேலிய கிழக்கு கடற்கரையை நோக்கி மணிக்கு பல கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இதன் மூலம் சூறாவளி கடற்கரையை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தாக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அது நிச்சயமாக நடக்கும் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. இப்ப புரியுதானே? ஏனில் ஒரு சூறாவளி ஒரு வீட்டின் சந்திர திசையை போன்றது. இந்த நேரத்தில் அது மேற்கு திசையில் பயணிக்கிறது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மகிழ்ச்சியுடன் நின்று நாம் எதிர்பார்ப்பதை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு பாதையை எடுக்கலாம். எனவே இதை நமது எந்த கணித கணக்கீடுகளாலும் மாதிரியாக கொள்ள முடியாது. நாம் அதை கவனமாக பார்த்து ஒரு சந்திர திசையை கையாளுவது போன்று அதுக்கேற்ப செயல்பட வேண்டும் என்றும் மஞ்சநாயக்க தெரிவித்திருக்கின்றார். தீவு முழுவதும் பரவலாக பெய்து வரும் பாரிய மழையுடன் ஒப்பிடும் போது நமது நீர்த்தேக்கங்கள் விளைவின் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத அளவுக்கு சிறியவை என்று நான் உணர்கிறேன். அதாவது இந்த கிழக்கு மாகாணத்தின் அதே நிலைமை தான் நான் சொல்லியிருந்தேன். மலை நாடுகளை ஒப்பிடுகின்ற போது கிழக்கு மாகாணத்தில் சேதமே கிடையாது என்றால் நான் சொல்வேன். மூதுரை தவிர இங்கேயும் அங்கேயும் வைத்திருப்பது போல் இருக்கும். இதே நேரம் நாட்டின் அண்மைய நாட்கள் இடம்பெற்ற மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட நூற்றுக்கணக்கான உயிரிழப்பு மற்றும் பல கோடி ரூபாய் சொத்து சேதத்தை முன்கூட்டியே முகாமைத்துவம் செய்து நிர்வகிக்காமையானது மனித சமூகத்துக்கு மேற்கொள்ளப்பட்ட அநீதி என்பதால் அரசாங்கத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்காக எதிர்க்கட்சியை சேர்ந்த பல்வேறு கட்சிகள் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த செயல்பாட்டுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமைத்துவம் வழங்குவதாக அறிவிக்கப்படுகின்றது. எல்லா கூத்துக்கும் அவர் தான் தலைவரா விட்டு போட்டு எல்லாம் செட் பண்ணி இந்தியா ஓடுற இப்பயும் வழக்கெல்லாம் செட் பண்ணி இந்தியா கொண்டாலும் ஓடலாம். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமரின் மொட்டு கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையிலான எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் செய்யும் பல்வேறு எதிர்கட்சிகள் இதற்கு ஒத்துழைப்பும் வழங்கி உள்ளன. இந்த விடயம் தொடர்பாக ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை முதல் நிலை சட்ட வல்லுநர்கள் 100 பேரின் பங்கு பெற்றலுடன் கொழும்பில் உள்ள முதல் தர ஹோட்டல் ஒன்றில் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றிருப்பதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. அந்த கலந்துரையாடலின் போது அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களின் தலைமையில் வழக்கு தாக்கல் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதுல இவங்க ஓட்டாம அந்த செத்த குடும்பங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கை விட்டு வச்சு கை நாட்ட அந்த ஒரு மொய் வச்சு அவங்கள வழக்கு தாக்கல் செய்ய வைக்கிறார். இது கிரிமினல் செக்ஷனுக்குள்ள கொண்டு வைப்பாங்க. இதே நேரம் அனர்த்த பேரழிவு சம்பவத்தை பயன்படுத்தி அன்னூறு அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி SJP சூழ்ச்சிகளிலும் எவ்விதமான சூழ்ச்சிகளிலும் ஈடுபடாது என்று அக்கட்சியின் MP முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி அதாவது JVP NPP அரசாங்கம் இந்த நாட்டை 5 ஆண்டுகளுக்கு ஆள வேண்டும் என்று முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கின்றார். தமது பொறுப்பை நிறைவேற்றாமல் அவர்கள் தப்பிச் செல்ல முடியாது. நாம் இந்த ஆட்சியை கவிழ்க்க சூழ்ச்சி செய்யவில்லை, அதற்கான உத்தரவாதத்தை நாம் வழங்குகின்றோம் என்று சொல்றாங்க. அங்கால வழக்குமே தப்புறாங்க. கடந்த 1 வருடமாக நாம் எவ்விதமான பேரணியை நடத்தவில்லை என்றும் நாசகார செயலும் ஈடுபடவில்லை என்றும், ஆனால் NPP சக்தி எதிரணியில் இருந்திருந்தால் இந்த அனர்த்த நேரம் என்ன நடந்திருக்கும் என்று முஜிபுர் ரஹ்மான் MP ஒரு கேள்வியாக கேட்டிருக்கின்றார். ஆக இப்ப இந்த ஆட்சிக்கு எதிராக நம்ம நரியார் கிளம்பிட்டார் ஐயா கிளம்பிட்டார். இதை நடக்காதுங்க. அதாவது இவங்க இப்ப எங்கிட்டு போய் வழக்கு தாக்கல் செஞ்சாலும் அதையெல்லாம் CJ தட்டி விடலாம். இது யாருக்கு? சீஃப் ஜஸ்டிஸ், இந்த பிரதம நீதியரசர் தான் முழு அதிகாரம், இந்த உச்ச நீதிமன்ற அதிகாரம் இருப்பதால் இவங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு கொண்டு போனா அந்த ஸ்போர்ட்லயே இதை கொண்டம் பண்ணி இதை தட்டலாம். இதை வழக்கு அவங்க பாரம்பரியமையிலே தட்டலாம். இவங்க கீழ் மன்னங்கள்ல மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களில் இந்த இறந்து போன குடும்பங்கள் அரசாங்கத்துக்கு, அதாவது விதான DS கச்சேரி GA இப்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக கொண்டு போகலாம். இந்த மாதிரி மாவட்டம் தோறும் வழக்குகளை ஏற்றி அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறதுக்கான ஒரு நகர்வு தான் இது சட்டத்துக்கு சாத்தியமானதா? அதனால உச்ச நீதிமன்றத்துக்கு தான் சாத்தியப்படாது. என்றால் உச்ச நீதிமன்ற நீரசு இந்த வழக்கை எடுத்த உடனேயே தட்டிட்டுருவார். இதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தட்டலாம், எடுக்கலாம், 2 செய்யலாம். ஏனெனில் அரசாங்கத்துக்கு ஆதரவாகத்தான் எப்போதும் CJ இயங்குவது. இந்த CJ சட்டத்தை கையில நல்ல அழகா செய்வதால நாம் விரைவில் டில்வின் சில்வாவுக்கு சுப்ரீம் லீடர் அவர் தானே,
அவருக்கு கிடைக்கும் முகமாக நாம் ஒரு பேப்பர் தயாரிச்சிருக்கின்றோம். சிஜே அவர்கள் இப்போதைய சிஜே அவர்களுக்கு அரசாங்க அதாவது கேபினெட் அப்ரூவல் மூலமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் அவருடைய பதவி நீடிப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுக்க போகின்றோம். ஏனெனில் இந்த சிஜே வந்த பிற்பாடுதான் சட்டம் சரியாக நாட்டில் நிலைநிறுத்தப்படுகின்றது என்பதை எல்லோரும் புரிந்திருப்பீர்கள். அரசாங்கத்துக்கு எதிராக இந்த போக்கிரித்தனமான வழக்குகள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டால் அது சிஜே உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளாமல் தட்டிவிடலாம். இது எப்படியானாலும் இந்த வழக்கு கொஞ்சம் இந்த வழக்குகள் மாகாண மட்டத்தில் கிழக்கு மாகாணத்துக்கு வராது, வட மாகாணம் இருக்கின்றது. அப்ப ஆக 8 மாகாணங்கள் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்ற போது நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளை கையாளத்தான் வேணும், அதை தட்ட முடியாது. ஏனெனில் பாதிக்கப்பட்ட அவங்க சட்டம் அதிபர் திணைக்களத்தான் எல்லாரும் நிறுத்துவாங்க. அதை நிறுத்தாமே இந்த வழக்கை கொண்டு போய், அதனால சட்டம் அதிபர் திணைக்கள அதிகாரிகள் சட்டத்தணிகள் வருவார்கள் அந்தந்த நீதிமன்றங்களுக்கு வழக்கை தள்ளுபடியாக கேட்டு. ஆனாலும் அந்தந்த நீதிபதிகள் எடுக்கும் தத்துணி ஒன்று இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஊரிலும் இருக்கின்ற எம்சி நீதிமன்றங்கள் தத்துணிவுடன் இயங்க வாய்ப்பு இருக்கின்றது. எல்லா நீதிபதிகளும் அரசாங்கத்துக்கு ஆதரவு சொல்ல முடியுமா? எங்கேயாலும் ஒரு கிறுக்கு இருந்துச்சுன்னா தட்டிவிடும். எனவே பார்ப்போம். இப்பொழுது தொடர் பேச்சுவார்த்தையில் இவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அரசுக்கு எதிராக இந்த ஒரு இறுக்கமான செயல்பாட்டை கொண்டு வருவதற்காக பார்ப்போம். சிங்கள தேசத்தில் என்ன நடக்க போகுதுன்னு ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியாங்க. இவங்க என்ன கூத்தடிச்சாலும் இந்த நரி மார்க்கெல்லாம் ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் ஆபத்துக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்றி மக்கள் மத்தியில டேமேஜ் பண்ணலாம். ஐயோ சட்டம் இப்படி கொடுத்திருக்கு பாருங்க, சட்டம் நீதிமன்றம் இப்படி சொன்னா இவங்களை பிளரிக்கன்னு சொல்லி தேர்தல் காலங்களில் மேடையாக கொக்கரிக்கலாம். அதைத்தான் இவங்க ஏற்படுத்த போறாங்க. ஏனெனில் அடுத்த ஆட்சியிலும் இவங்கட சஜித்தானி வரப்போறல. இப்படியான இந்த மாதிரி நீதிமன்ற நெருக்கடிகளை மக்கள் மூலம் கொண்டு வந்து ஊராக பிரச்சாரம் செய்து ஒரு டேமேஜ் பண்ண வைத்தால் அரசுக்கு ஒரு தர்ம ஜங்கடத்தை ஏற்படுத்தலாம். அதைத்தான் இவங்க பாக்குறாங்க. ஆனாலும் பார்ப்போம், செய்தி நீடித்து போகின்றது. பார்ப்போம் இன்னும் ஒரு செய்தியில். நன்றி நேயர்களே.